இதனுடன் இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்லாமியர்களின் ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிறை தென்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் நாளை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என அரசு தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய 8 மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் திருச்சியில் இன்று கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது நான் புலி போன்றவன், தனித்தே நின்று போட்டியிடுவேன் என்று திருச்சியில் சீமான் கொந்தளித்து பேசியுள்ளார். சென்னை டு தூத்துக்குடிக்கு இன்று முதல் மீண்டும் விமான சேவையை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும் குண்டம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். கிராமங்களில் வீதியுலா வரும் பண்ணாரியம்மன் அடுத்து பவானி ஆற்றில் சப்பரத்தில் பவனி வந்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய துரை வைகோ, யார் முதல்வர் என்பதை தீர்மானிப்பது மக்கள்தான் எனவும், கருத்து கணிப்பு சொல்வதை வைத்து அதனை தீர்மானிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் பங்குனி மண்டல பிரமோற்சவ விழாவின் முக்கிய வைபவமான பங்குனி திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தேரோட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படம் பிடித்தனர். 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் உரிய நடவடிக்கை எடுக்காத தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தையும் மாநில அரசையும் கண்டித்து தன்னாட்சி அறப்போர் இயக்கம், மக்களின் குரல், ஐஜிஜி தோழன் ஆகிய இயக்கங்கள் இணைந்து இன்று சென்னை ராஜரத்னம் அரங்கத்திற்கு அருகில் உண்ணாவிரதம் மற்றும் தொடர் கண்டன உரை போராட்டத்தை நடத்தின. சமீப காலமாக பணப்பரிவர்த்தனைகள் குறைந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதால் பணப்புழக்கம் குறைய தொடங்கியுள்ளது. தொட்டதுக்கெல்லாம் ஆன்லைனில் பணம் கட்டுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் டிஜிட்டல் மயம் ஏற்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதியடைகின்றனர். கோவையிலிருந்து சேலம் வரை அரசு விரைவு பேருந்து ஒன்று இயக்கப்பட்டது. இந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் ஒருவர் பணத்தை எண்ணியவாறே பேருந்தை ஓட்டியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஊழல் கட்சி மட்டுமல்ல, பிரிவினையை தூண்டும் கட்சி என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். 100 நாள் வேலை திட்ட நிதியில் முறைகேடு நடந்திருப்பதாகவும், இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் பதிலளிப்பாரா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரங்களை வெளியிட்டு கேள்வி எழுப்பியுள்ளார். பஞ்சபூத தலங்களில் புகழ்பெற்ற அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் நிர்வாணமாக சென்ற சாமியாரால் திருவண்ணாமலையில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடி அளவுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து நேற்று தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழலுக்காக சிபிஐ விசாரணைக்கு சம்மதிக்க ஸ்டாலின் தயாரா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் இன்று வார விடுமுறை என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தென்காசி, செங்கோட்டை இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் வருகிற 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து மற்ற நாட்களில் ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது திமுக அரசு என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசியுள்ளார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வருகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இக்கோயிலில் திருக்கோயில் நிர்வாகத்தால் 26 வயதான தெய்வானை என்ற பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு நீச்சல் குளத்தில் தெய்வானை உற்சாக குளியல் போட்டதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவிநாசியில் திருமுருகன்பூண்டி கோயிலுக்கு சொந்தமான இடத்தை தவிர மற்ற நிலங்களுக்கு பெற்றுள்ள பத்திரப்பதிவுக்கான தடை சான்றை நீக்காததை கண்டித்து திருமுருகன்பூண்டி கோயில் செயல் அலுவலகம் முன் ஏப்ரல் 1ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். 100 நாள் வேலையில் முறைகேடா என்ற கேள்வி எழுப்பி விசாரணை ஆணையம் அமைத்து கண்டுபிடிக்கட்டும் என்று அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த போது கூட்டணி விஷயத்தில் அமித்ஷாவின் கருத்தே இறுதி கருத்து என்று தெரிவித்துள்ளார். நீங்கள் தான் உண்மையான வீரத்தீர சூரர்கள் என்று மாடுபிடி வீரர்களை நடிகர் விக்ரம் பாராட்டியுள்ளார். ஈரோடில் கெமிக்கல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியை சுத்தம் செய்த 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவள்ளூர் அருகே லிப்ட் மெக்கானிக் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு ஏரியில் சடலமாக வீசப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் நாடு திரும்ப உதவுமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் இருந்து தமிழகத்துக்கு அகதிகளாக வந்தவர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப உதவுமாறு மத்திய மாநில அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுகின்றன என்றும் திமுக நிர்வாகிகள் கவனமாக பேச வேண்டும் என்றும் RS பாரதி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
கட்சி நிர்வாகிகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முடியும் வரை கட்சி நிர்வாகிகள் யாரும் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கக்கூடாது என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் எஸ்ஐ சக்தி நடராஜன் தலைமையிலான காவல்துறையினர் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கே சத்தியவாகீஸ்வரர் கோவில் அருகே சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த சிங்கிக்குளத்தை சேர்ந்த மணிகண்டன் வயது 26 என்பவரை சோதனை செய்தனர். அவர் அரசால் தடை செய்யப்பட்ட மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய 1 கிலோ கஞ்சாவை பதுக்கியிருந்ததால் கைது செய்யப்பட்டுள்ளார். உகாதி திருநாளையொட்டி தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸின் கொல்லுப்பேரனின் பிறந்தநாள் விழா சென்னையில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு அரசியலில் பழம்பெரும் பாரம்பரியம் கொண்டவர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான இவர் தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார். இன்றளவும் இவர் கள அரசியலில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தன்னுடைய பேரன் பிறந்தநாள் விழாவிற்கு தாலாட்டு பாடல் பாடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வரும் மே மாதம் முதல் ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் ஏடிஎம்களில் எடுக்கப்படும் பணத்திற்கு ரூபாய் 2லிருந்து ரூபாய் 23 வரை வங்கிகள் கட்டணம் விதிக்கலாம் என்று கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தால் நிகழ்ந்த தற்கொலைகளில் 77 உயிரிழப்புகள் திமுக ஆட்சியில்தான் நிகழ்ந்துள்ளன. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் விஷயத்தில் அரசின் நிலைப்பாடு என உச்சநீதிமன்றத்தை அணுகியோ புதிய சட்டத்தை இயற்றியோ ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க போகிறதா அல்லது தற்கொலைகளை வேடிக்கை பார்க்க போகிறதா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கட்டணம் செலுத்தாததால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட விரக்தியில் 9ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா தலத்தில் மரம் சாய்ந்து விழுந்ததில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தேனி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அவரது தந்தையின் ஆலையில் மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக சங்கம் என்ற திருமண செயலியில் பதிவு செய்துள்ளார். ஸ்ரீ ஹரிணி என்ற ஐடியில் இருந்து பெண் ஒருவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பழகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் மகனிடம் சுமார் 1 கோடி மோசடி செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரேசில் லெஜெண்ட்ஸ் மற்றும் இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் அணிகள் மோதும் வரலாற்று சிறப்புமிக்க கால்பந்து காட்சி போட்டி சென்னை நேரு விளையாட்டரங்கில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கியது. இந்த போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய மிச்சல் ஸ்டார்க் ஐதராபாத் அணியை வீழ்த்தி டெல்லி வெற்றி பெற்றது. IPL 2025இல் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக CSK பந்து வீச்சுக்கு தேர்வானது. அகமதாபாத்தில் தாமதமாக பந்து வீசியதால் மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ரூபாய் 160 உயர்ந்து 66,880 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,360 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் ஏப்ரல் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் 7 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.